அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹிரா மலைக்குச் சென்று இறைவனின் செய்தியை பெற்ற பின் நபி முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் அச்சத்துடன் வீட்டுக்கு திரும்பினார். அவருடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவரை பார்த்ததும் அவர்கள் உடனடியாக அவரை அன்போடு கட்டிப்பிடித்தார். அல்லாஹ் உங்களை ஒருபோதும் துன்புறுத்த மாட்டார் என்று அவரை நம்பிக்கையுடன் சமாதானப்படுத்தினார். கதீஜா ரஸியல்லாஹ் அன்ஹு ஆதரவே இஸ்லாத்தின் முதல் தூணாக அமைந்தது. அதன் பின் நபி முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா ரஸியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் வரகா பெண் நவ்பல் என்பவரை சந்திக்கச் செல்கிறார்கள். வரகா ஒரு விவேகமான கிறித்துவ அறிஞர். அவர் கூறினார், இதை ஜிப்ராயில் தான் கொண்டு வந்துள்ளார். இதேதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்தது. அப்போது நபி முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதோ ஒரு புதிய வாழ்க்கையின் வழிபாதையில் அடியெடுத்து வைத்தார். இப்பொழுதும் உலகம் முழுவதும் ஒளிபரப்பும் அந்த குர்ஆன் அந்த நாள் ஆரம்பித்த பயணத்தின் நினைவாக திகழ்கிறது. இதோட எபிசோட் 4 முடிது. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஜிப்ராயில் எதை கொண்டு வந்தார்? அதுக்கு பதில் தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.